ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மகதலா மரியா சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தியாளர் அவருடைய விழாவை நாம் இன்று சிறப்பிக்கின்றோம். யோவான் என்றால் கடவுளின் அருள் என்று பொருள். கடவுள் அருள் பாலிக்கிறார் என்று பொருள். அவருடைய பெயரிலேயே கடவுளுடைய அருள், கடவுளுடைய கிருபை மறைந்திருக்கிறது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த கடவுளுடைய அருள் என்று அழைக்கப்பட்ட அந்த யோவானை நாம் மரபின் ரீதியாகவும் விவிலிய அடிப்படையிலும் அவரை அன்பு சீடர் என்றும் அடையாளம் கண்டுகொள்கிறோம். அவரை அன்பு சீடர் என்று அடையாளம் கண்டுகொள்ளும் பொழுது, பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய அருள் என்ற பெயரையும் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அன்பு சீடர் என்ற பெயரையும் அடையாள பெயரையும் பெற்று கொண்டிருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, இந்த விழாவினுடைய இந்த சிந்தனையாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால், கடவுளுடைய அருளை கொண்டிருக்கிறவர் எப்படி இந்த அன்பு சீடராகவும் அடையாளப்படுத்தப்படுகிறார். இந்த இரண்டு பெயர்களுக்கு இடையேயும் கடவுள் செய்கின்ற ஒரு சின்ன விளையாட்டு, அவருடைய வாழ்க்கையிலே தூய்மைக்கு நேராக, புனிதத்திற்கு நேராக, பரிசுத்தத்திற்கு நேராக அவரை வழிநடத்தி எப்படி இந்த அருளையும் அன்பையும் இணைத்து அவரை நமக்கு எப்படி ஒரு நல்லதொரு எடுத்துக்காட்டாக, நல்லதொரு முன்மாதிரியான புனிதராக எப்படி கொடுக்கிறார் என்பதை உங்களோடு நான் சிந்திக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையை நாம் படித்து பார்க்கும் பொழுது, வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அவருடைய பெயர் அருள், அருள் பாலிக்கிறார் ஆண்டவர் என்பதுதான் அவருடைய பெயரின் அர்த்தம். இந்த அருளானது அவரை என்ன செய்ய வைக்கிறது என்றால், ஆண்டவருடைய அருள் அவரை அன்பினால் உந்தச் செய்து பேதுருவுக்கு முன்பாக ஓட வைக்கிறது. பிரியமானவர்களை, நாம் இங்கு கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஆண்டவருடைய அருள், ஆண்டவருடைய கிருபை என்று அழைக்கப்பட்ட அந்த சீடர் அந்த அருளினாலே நிரம்பி வழிந்ததினால், அந்த அருள் அனுபவத்தை கொண்டிருந்ததினால் அன்பும் அவருக்குள்ளே ஏற்பட்டு, அந்த அன்பு சாதாரணமாக அவரை ஓடவிடவில்லை, மாறாக பேதுருவை முந்திக் கொண்டு, பேதுருவை விட விரைவாக ஓடி அந்த காலியான கல்லறையை, வெறுமையான கல்லறையை பார்ப்பதற்காக செல்ல வைத்தது. ஆம், இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய அருள் இருக்கும் என்றால், கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே அருளை கொடுத்திருக்கிறார், நிறைவாக கொடுத்திருக்கிறார். அந்த அனுபவத்தை நாம் நமக்குரியதாக மாற்றும் பொழுது நம்மிடத்திலிருந்து அன்பு பொங்கி வரும். அந்த அன்பு நம்மை என்ன செய்ய வைக்கும் என்றால், கடவுளுக்காக ஓட வைக்கும். கிறிஸ்தவர்களாக பிறந்த நாம் அனைவருமே கடவுளுடைய அருள் அனுபவத்தை, அவருடைய கிருபையை பெற்று அனுபவித்து அதை சுவைத்திருந்தோம் என்றால், அந்த அனுபவம் நம்மை அன்பினாலே நிரம்ப வைத்து கடவுளுக்காக ஓட வைக்கும், விரைவாக ஓட வைக்கும். ஏனோ தானோ என்று நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ முடியாது. ஏனென்றால் இந்த அருள் நம்மை நிரப்பும், நம்மை சும்மா இருக்க விடாது.
நம்மை அன்பினாலே நிரப்பி நம்மளை ஓட வைக்கும். ஆம பிரியமானவர்களே, எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அருள் அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம்? உணர்ந்து நாம் அதை சிந்தித்து பார்ப்போமா? கடவுள் எனக்கு இதை செஞ்சிருக்கிறாரு, அதை செஞ்சிருக்கிறாரு, என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, வழி நடத்துறாருன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ஆண்டவருக்காக, அந்த கடவுளுக்காக நாம் எப்போ ஓடுறோம்? எவ்வளோ தூரம் ஓடுறோம்? இல்லை எப்படி ஓடுகிறோம்? அல்லது ஆண்டவரையும் அவருடைய காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ 10ஓடு 11ஆக 10இல் 1ஆக நாம் வைத்துவிட்டு நம் வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இல்லது ஆண்டவரை முன்பாக வைத்து அவர் உயிர்த்து விட்டார், என்னுடைய வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு அவரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அந்த ஓடுகின்ற அன்பு நம்மிடத்திலே இருக்கிறதா? அன்பு சீடர் இடத்துல இருந்த அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக, இந்த அன்பு சீடருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவருடைய பெயரை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் அருளாயிருக்கிறார், கடவுள் அருள் பாலிக்கிறார், கடவுள் அருளால் நிறைந்திருக்கிறார். அதான் அவருடைய பெயர் யோவான். அவருடைய வாழ்க்கையில் இந்த அருள் அனுபவம் இருந்ததுனால என்ன நடக்குதுன்னா, அவர் அந்த வெறுமையான கல்லறையை பார்க்கும் பொழுது பார்த்தார், கண்டார், நம்பினார். அருமையான வார்த்தைகள் யோவான் நற்செய்தியில் போடப்பட்டிருக்கிறது. கண்டார், நம்பினார். கண்டார், கண்டவுடனே நம்பினார். அது சாதாரண காணுதல் அல்ல, சாதாரண பார்த்து அனுபவித்தல் அல்ல, அது சாதாரண அனுபவம் கிடையாது. அது அருள் அவரிடத்துல உள்ள இருந்தபடினாலே அவர் வெறுமையான கல்லறையை கல்லறையினுடைய வாயிலிருந்து தான் பார்த்தார். அதனுடைய வாசல் நின்று தான் எட்டி பார்த்தார், உள்ள போகவே இல்லை. அங்கிருந்து அவர் கண்டார். அது சாதாரணமாக அவர் சும்மா அங்கிருந்து துணியை பார்த்தது மாதிரி கிடையாது. அவருடைய காணுதல் என்பது ஒரு இறை அனுபவம். அவர் கடவுளை பார்க்கறதுக்கு சமம். கண்டார், நம்பினார். இது யோவான் நற்செய்தியில பல இடங்கள்ல வரும், ஒரு சில இடங்கள்ல வரும். காணுதலும் நம்புதலும் அது மாற்றி மாற்றி வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்பு சீடருக்கு, யோவானுக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய அருள் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் நிரம்பி வழியும் பொழுது, அந்த அருள் அனுபவத்தினுடைய நன்றி உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, நம்மளால் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுறத பார்க்க முடியும், காண முடியும். காண்றது மட்டும் இல்லாமல் சந்தேகப்படாமல் நம்ப முடியும். நிச்சயமாக முடியும். நாம் காண்றதே இல்லை, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுறார் அப்படிங்கிறத பல நேரங்களில் நம்முடைய அகக்கண்களால் பார்க்குறதே இல்லை. நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது, நான் என்னிடத்தில், என்னுடைய தேகத்தில், என்னுடைய உடலிலே சுவாசம் இருக்கிறது, என்னுடைய உடலிலே உயிர் இருக்கிறது என்றால் அது கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம், கடவுளுடைய அற்புதம் என்பதை நான் காண கற்றுக்கொண்டால் அங்கே நம்பிக்கை பிறக்கும், விசுவாசம் பிறக்கும். ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது என்றால் வெளிப்படையான காரியங்களிலேயே இருக்கிறது. எனக்கு என்ன ஆதாயம், எனக்கு என்ன கிடைக்கும், ஆண்டவர் என் வாழ்க்கையில் இருக்கிறதுனால, இல்லை கிறிஸ்தவ விசுவாசத்தை ஒரு நிலையென பிடித்து கொள்வதனால எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன ஆதாயம்? அப்படித்தான் பல நேரங்களில் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மாய்மாலமான வாழ்க்கையாக போய்விட்டது. இந்த கேள்வியை எழுப்பும் பொழுது யோவான் நற்செய்தியாளர், அன்பு சீடர், அருள் பாலிக்கிறவர் ஆண்டவர் என்கிறதை பெயராக கொண்டிருக்கிற அந்த புனிதர், அவர் நமக்கு என்ன சவால் விடுக்கிறார் என்றால், கடவுளை நாம் காண கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அன்பு சீடரால், யோவானால் வெறுமையான கல்லறையை பார்த்த போதே ஆண்டவரை பார்க்க முடிந்தது. ஏனென்றால் அது இந்த சாதாரண கண்களால் அவர் பார்க்கல, அகக்கண்களால், விசுவாச கண்களால் பார்த்தார். அப்படி ஒரு பார்வையை, அப்படி ஒரு காணுதலை கொண்டதுனால்தான் அவரால் நம்ப முடிந்தது. இன்னைக்கு நம்முடைய பார்வை, நம்முடைய காணுதல், நம்முடைய வாழ்க்கை அனுபவங்களிலே அருள் அனுபவங்களை நாம் பார்க்க கற்றுக்கொள்ளும் பொழுது, கடவுளுடைய கரங்கள் செயல்படுகிறது என்பதை நாம் காண கற்றுக்கொள்ளும் பொழுது நம்பிக்கை நிச்சயமாக பிறக்கும் அல்லவா? பல நேரங்களில் சந்தேக பார்வையோடையே வாழ்க்கையை ஓட்டுறோம். இது உண்மையில கடவுள் செய்கிறாரா இல்லையான்னு சொல்லி நமக்கே தெரியல. சரி, ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு நம்புகிறோம். இன்னொருத்தங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி என்னைக்கு நம்ம கிறிஸ்துவ விசுவாசத்தை கடைபிடிக்கிறோமோ அன்னைக்கே அதனுடைய ஆணி அச்சாரம் நங்கூரம் போய்விட்டது. என்னைக்கு நாமளா தனிப்பட்ட முறையில் இறை அனுபவத்தை பெற்று, அருள் அனுபவத்தை பெற்று, அதை கண்டு விசுவசிக்கும் பொழுது, அந்த தனிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசம் நிலைத்திருக்கும். இதைத்தான் அவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இரண்டாவதாக பார்க்கிறோம்.
இப்போ பார்க்குறோம், இந்த கடவுள் அருள் பாலிக்கிறார். மீண்டும் மீண்டும் அவருடைய பெயருடைய அர்த்தத்தையே நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா அவருடைய பெயர்லேயே ஆண்டவருடைய அருள் அனுபவம் ஒளிந்திருக்கிறது. கடவுள் அருள் அனுபவத்தை கொடுக்கிறார் என்று பெயர் கொண்ட புனித யோவான் அன்பு சீடராக இருக்கிறவர், அவர் ஒரு சாட்சியாக மாறுகிறார். என்ன ஒரு அருமையான விஷயம் பிரியமானவர்களே! அவர் கண்டார், விசுவசித்தார், நம்பினார். அதோடு நிறுத்திடல. பேதுரு அங்கேயே தான் இருக்கிறார். பேதுரு கல்லறைக்குள்ளே போகிறாரு. போய் அந்த துணியை எடுத்து பார்க்குறாரு, அதை தொட்டு பார்க்குறாரு. அது அந்த ஒரு துணியானது தனியாக ஒரு ஓரமாக வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. மற்ற துணிகளோடு இல்லாமல் இந்த துணி தனியாக வைத்திருக்கிறது. அதெல்லாம் போய் அவர் சோதித்து பார்க்கிறார், தொட்டு பார்க்கிறார். ஆனால் யோவான் என்ன செய்கிறார்னா, கல்லறையினுடைய வாயிலிருந்து கண்டவர், நம்பினவர், விசுவாசித்தவர், ஏற்கனவே அவர் சாட்சி பகர்றதுக்கு அவருடைய பயணத்தை தொடங்கிவிட்டார். ஆம் பிரியமானவர்களே, காண்கிறவர்கள் நாம், விசுவசிக்கிறவர்கள் நாம், அருள் அனுபவத்தை பெற்றிருக்கிறவர்கள் நாம். ஆனால் சாட்சிய வாழ்க்கை வாழ, ஆண்டவருக்காக சாட்சி பகர, நற்செய்தியின் மதிப்பீடுகளை, இறையாட்சியின் மதிப்பீடுகளை தைரியமாக பேசுறதுக்கு பல நேரங்களில் நாம் வெட்கப்படுகிறோம், அச்சப்படுகிறோம். நற்செய்திக்காக பேச நாம் மறுக்கிறோம். ஏனென்றால் நாம் கூனி குறுகி இருக்கிறோம், அல்லது நாம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விதமான கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம். எதையும் பேசி நாம் எதுவும் பிரச்சனையில் மாட்டிடக்கூடாதே, என் குடும்பத்துக்கு எதுவும் வந்துடக்கூடாதே, இல்லை எனக்கு வர வேண்டிய லாபம் வராமல் போயிடக்கூடாதே, எனக்கு வர வேண்டிய ஆதாயங்கள் வராமல் போயிடக்கூடாதே, மற்றவர்களுடைய பார்வையில் மற்றவர்களுடைய வாயில் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல நேரங்களிலே சாட்சிய வாழ்க்கை வாழ தவறி விடுகிறோம். இதையும் நாம் கவனித்து பார்க்கும் பொழுது, நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இங்கே கடவுள் அருள் பாலிக்கிறார், அருள் அனுபவத்தை கொடுக்கிறார் என்கிற பெயர் அர்த்தத்தை கொண்ட அந்த புனிதர் நமக்கு சவால் விடுக்கிறார். ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித யோவானுடைய திருவிழாவை நாம் இன்று கொண்டாடுகிறோம். அவரை நாம் பார்க்கையில், அந்த புனிதரை நமக்கு முன்மாதிரியாக நாம் பார்க்கும் பொழுது, அந்த அருள் அனுபவத்தை நாம் நம்முடைய அனுபவமாக மாற்றி அவரை சுவைக்கிற அந்த அன்பு நம்மை வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக ஓட வைக்கட்டும். அது மட்டுமல்லாமல் அந்த ஆண்டவருடைய செயல்பாட்டை, அவருடைய கரங்கள் எப்படி செயல்படுகிறது என்பதை வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்திலும் நாம் உன்னிப்பாக கவனித்து கண்டு நாம் விசுவசிக்க கற்றுக்கொள்வோம். அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ கற்றுக்கொள்வோம். வெறுமனே கண்டு நம்புவது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அனுபவத்திற்கு சாட்சி பகர்வோம். அப்படியெல்லாம் செய்தாதான் இந்த புனிதரை போல நம்முடைய வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு அழைத்தல்னு ஒன்று இருக்கும். நாமும் அன்பு சீடர்களாக மாற முடியும். நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவத்திலும் இறை அழைத்தல்கள் பெருகும். குடும்பங்களிலும் இறை அனுபவம் பெற்றவர்களாக வாழ நாம் ஆரம்பிப்போம். அப்படிப்பட்ட ஒரு அழைத்தலை பெற்றவர்களாக, அன்பை பெற்றவர்களாக வாழ நாம் ஜெபிப்போம்.